நான் வியர் பண்ணியிருக்கேன். இந்த டாப் வந்து மீஷோவில் வாங்கினது தான். ஒரு 1.5 வருஷம் இருக்கும் இந்த டாப் வாங்கி. ஃபஸ்ட்டு வந்து இதை ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன். ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லை, 132 ரூபா தான். இருந்தாலும் வந்து அதை ஆர்டர் பண்ணிவிட்டு ஏன் கேன்சல் பண்ணேன்னா, 132 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த டாப் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதை கேன்சல் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் அந்த டாப் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். எவ்வளோ தான் நம்ம 600 ரூபா 700 ரூபான்னு போட்டு டாப் எடுத்தால் கூட அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணாது. ஆனால் இது வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ண ட்ரெஸ்ஸு வந்து ஒரு 100 தடவைக்கு மேலே இந்த ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பேன். இது வந்து என்னோடய ஒரு ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ்ஸுன்னே சொல்லலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா டக்குன்னு வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் தோணும். அந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பழனி வரைக்கும் கொஞ்சம் போக வேண்டியது இருந்தது. ஏன்னா ஏடிஎம் கார்டுக்கு வந்து பின் நம்பர் வந்து செட் பண்ண வேண்டியது இருந்தது. 18ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருந்தது. ஆனால் அப்போல்லாம் விட்டுட்டு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது, சரி போகலாம், இன்றைக்கி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்னன்னாலும் ஈவினிங் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அது மட்டும் இல்லை, அவங்களோட மொபைல் வந்து கொஞ்ச நாளாகவே டவர் சரியாக கிடைக்காமவே இருந்தது. அப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு பக்கம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி இன்றைக்கி மொபைலும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். இவ்வளோ நாளாக இப்போ வந்து சுத்தமாகவே அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரொம்ப அடிக்கடி வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி டவர் இல்லாமல் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு மொபைல் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் சரி அந்த வேலையும் செஞ்சுட்டு வந்துடுவோம்னு போயிருந்தோம். நாங்கள் போகிறப்பெல்லாம் மழை இல்லை, மழை வர்ற மாதிரியும் இல்லை, மழையும் இல்லை. ஆனால் இடையில போகிறப்ப நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இடையில கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். நாங்கள் வர்றப்போ ஒரு 9:30க்கு மேலே ஆகிட்டதுனால கொஞ்சம் பசியாக இருந்ததுனால வர்றப்போ கையோடு சாப்பிட்டுட்டும் வந்துட்டோம்.